மாமல்லபுரத்தில் நடைபெற்ற மல்லை தமிழ்ச்சங்கத்தின் 15ஆம் ஆண்டு விழாவில் சபாநாயகர் அப்பாவு கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் மல்லை தமிழ்ச்சங்கத்தின் 15ஆம் ஆண்டு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. மல்லை தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் மல்லை சத்யா தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் சபாநாயகர் அப்பாவு, திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் SS பாலாஜி மற்றும் உலக தமிழ்ச்சங்க தலைவர் VG சந்தோஷம் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் கலந்து கொண்டனர். விழாவில் கவிஞர் இனியவன் என்போர் எழுதிய முதல்வர் ஸ்டாலின் வாழ்க்கை வரலாறு குறித்த மிசா முதல் கோட்டை வரை என்ற புத்தகத்தை சபாநாயகர் அப்பாவு வெளியிட்டார். மேலும் 10ஆம் வகுப்பு தேர்வில் தமிழ் பாடத்தில் அதிக மதிப்பெண் பெற்ற மாமல்லபுரம் சுற்றுப்புற அரசு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு பரிசு தொகை வழங்கினார். விழாவின் ஒரு பகுதியாக பெருந்தமிழன், பெருந்தச்சன், மாமல்லன் ஆகிய பெயர்களில் விருதுகள் வழங்கப்பட்டது. விருதுகள் வழங்கிய பிறகு செய்தியாளர்கள் சந்தித்த சபாநாயகர் அப்பாவு, பூரி ஜெகநாதன் கோவில் சாவி விவகாரத்தில் பிரதமர் மோடி தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் இழிவாக பேசுவது கண்டனத்துக்குரியது என்றும், பிரதமர் இவ்வாறு பேசுவது நியாயமா எனவும் கேள்வி எழுப்பினார். பூரி கோயில்ல சாவி காணாம போச்சா, தொலைஞ்சு போச்சா, அந்த விஷயங்கள்லாம் தெரியாது. ஆனா பாரத பிரதமர் சொல்றாரு, அந்த கருவறை சாவியை எடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் ஒழிச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இது நியாயமானி நீங்க பத்திரிகையாளர்கள் தான் சொல்லுங்க. எவ்வளவு பெரிய பதவியில் இருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் இந்தியாவின் ஒரு அங்கமாக இருக்கின்ற தமிழ்நாட்டு மக்களை பற்றி, தமிழை பற்றி இப்படி கொச்சையாக பேசுவது நியாயமா? ஆகவே நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் உண்மையை பேச வேண்டும், நல்லதை பேச வேண்டும்.